ஆயிருச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அபிமா, பொங்கல் பொங்கிருச்சு, அரிசி போட வாமா. இதோ வரேம்மா. உங்க குலதெய்வத்துக்கு பூஜைன்னு சொன்னீங்க, இங்க வந்து பார்த்தா ஏதோ சமாதி மாதிரி தெரியுது. நீங்க சொல்ற ரெண்டுமே சரிதான். எங்க பாட்ட முப்பாட்டங்காலத்துல வாழ்ந்த ஒரு கன்னி பொண்ணோட சமாதி தான் இது. எங்க பூட்டனுக்கு வரிசையா 5 ஆம்பளை பசங்க. பொம்பளை புள்ள வேணுமேனு தவம் இருந்து பெத்த பொண்ணு தான் இந்த அபிநய சரஸ்வதி. ஆசையா இந்த பொம்பளை புள்ளைய பெத்து போட்ட மகராசி பிரசவத்தன்னைக்கே இறந்து போயிட்டாங்க. தாய் இல்லாத இந்த பிள்ளைக்கு தாய்க்கு தாயா இருந்து 5 அண்ணன்களும் பொத்தி பொத்தி பூவை வளர்க்கறது போல வளர்த்தாங்க. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. அண்ணே, என்னம்மா? எனக்கு ரோஜா பூ வேணும்ண்ணே. இந்தம்மா ரோஜா பூ கேட்டீல்ல? என்னண்ணே பூ கேட்டா செடி தர்றீங்க? பூனா ஒரே நாள்ல வாடிடும்ல, செடினா தினம் தினம் பூக்கும்ல. தங்கம், இந்தாம்மா அண்ணங்கிட்ட ரோஜா பூ கேட்டியாமே, வச்சுக்கமா. செல்லம், இந்தாம்மா அண்ணங்கிட்ட பூ கேட்டியாமே. அம்மனி, அண்ணங்கிட்ட பூ கேட்டிருந்தியாமே, இந்தாம்மா. பாப்பா, இந்தாம்மா அண்ணங்கிட்ட பூ கேட்டியாமே. என்னண்ணே இவ்ளோ பூவு? வச்சுக்கமா, வச்சுக்கமா. ஐயோ, ஏப்பா எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அம்மா ஞாபகம் வந்துருச்சா? இல்லண்ணே, நம்ம தங்கச்சி நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குதுண்ணே. ஏன் தங்கச்சிக்கு என்னாச்சு? தங்கச்சிக்கு வயசு இப்பவே 15ண்ணே. இந்த வருஷம் எப்படி கல்யாணம் பண்ணி ஆகணும்? தங்கச்சி போயிட்டா ஊடே விட்டுன்னு போயிருமே. அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணை நம்ம வீட்லயே வச்சிருக்க முடியுமா? இதுக்கு மேலேயும் கல்யாணம் பண்ணாம பொண்ணை நம்ம வீட்லயே வச்சிருந்தோம், ஊர் சனம்லாம் ஒரு மாதிரியா பேசுவாங்கப்பா. அதுக்கு தானே நம்ம தங்கச்சிக்கு வீட்டோட இருக்க மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிடலான்னு. இப்படியே செஞ்சிருவோம். அதுக்கு எதுக்கு இப்படி ஆளாளுக்கு போய் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க? சரி சரி, எல்லாரும் போய் படுங்க. காலையில நேரத்துல எந்திரிச்சு கொல்லிக்கு போகணும். ஏப்பா அண்ணே, தங்கச்சி தூங்கிருச்சா? அப்பவே தூங்குறேன்ட்டு போச்சுண்ணே. நான் தூங்க போறேன்னு சின்ன அண்ணகிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் போறேன். என்னப்பா இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க? என்ன விடுங்க, நான் போறேன். நான் சொன்னா கேட்கணும். முந்தானைலாம் பிடிச்சி இழுக்க கூடாது. இதுக்கே இப்படின்னா அண்ணனுங்க வேற எனக்கு கல்யாணம் பேச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. விடுங்க, நான் போறேன். தங்கச்சின்னு செல்ல கொடுத்து வளர்த்தமே, இவ எப்படி துரோகம் பண்ணிட்டாளே. பாத்தியே, பார்த்த இடத்துல அவளை வெட்டி போட்டுருக்கான். அண்ணே, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு சம்மதமா? நீங்க எந்த முடிவு எடுத்தாலும், எந்த முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு சம்மதம் தானே. இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க? வடக்கு தோட்டத்து பெரியசாமி என்ன விதப்புக்கு தினை வேணும்னு கேட்டாரு, அதாம்மா. என்னன்னா அவங்க கிட்ட இல்லாத தினையா? நீ கைராசிக்காரி, உங்க ஐயால வாங்கி விதைச்சோம்னா விளைச்சல் நல்லா வரும்னு ஆசைப்படுறாரு. வெள்ளிக்கு முன்னாலே எந்திரிச்சு வந்துருவாரு. நீ தொம்பையில போய் கொஞ்சம் எடுத்து வைமா. என்னன்னா 5 பேரும் மொத்தமா வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, தொம்ப மேல ஏறி நின்று எடுக்கிறியே, தவறி இவரி உள்ள விழுந்துற போறியோன்னு பயந்தான். நான் என்ன இன்னைக்குதான் புதுசா எடுக்கிறேன்னா என்னென்ன, ஆனாலும் உங்களுக்கு இவ்வளவு பயம் ஆகாதுன்னு. என் ஒருத்திக்காக 5 பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்களே. போங்க என்ன, போய் படுங்க. சரிம்மா, போங்கண்ணா. எல்லாரும் தூங்கும் போது நீ எப்படி தொம்பையில இறங்கின? எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த மகராசி உயிரையே கொடுத்துட்டீங்க. காரணமே தெரியாம உயிரை விட்ட அந்த கன்னி பொண்ணு சாபத்தால எங்க வம்சத்துல 3-4 தலைமுறையா பொம்பளை புள்ளையே பிறக்கல. இத்தனை காலத்துக்கு அப்புறம் அந்த அபிநய சரஸ்வதியே எனக்கு மகளா வந்து பிறந்திருக்கா.